ஈராக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோட்டை கட்டி இருக்கு. ஈராக்கு மத்தியில் இருக்க முடியாது என்ன சொல்றீங்க? யாரு தெரியுமா? ரெண்டு ஆளும் இணையக்கூடிய இடத்துல கோட்டை கட்டி. அவருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் ஈராத்துக்காரி இருக்க முடியுமான்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த 8 பேரும் ஓரமா வித்தியாசமா இருப்பாங்க. காந்தாரி அம்மன் அவருக்கு எப்படி தெரியுமா? அவருக்கு கேள்விப்பட்டிருக்கியா? அத்தமா இப்படி ஆடாம பார்த்து கொண்டு அவ இப்படி ஆடுமா? யாருன்னா அவருக்கு அங்கமெல்லாம் வாங்கணும். அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு என்ன ரொம்ப ஒண்ணு ஒருத்திக்கு பிடிக்காதியா? என்னன்னா ரொம்ப பிடிக்கும். காந்தாரி அம்மனுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு பிடி வத்தல். ஆமா, ஒரு பிடி வத்தல், 4 முட்டை, 4 பண்ணாரி. ஒரு பிடி வத்தல் புகை போட்டு வச்சுட்டாங்க. அவளுக்கு உடம்புலாம் காந்து அதை போட்டுட்டு அம்மா ஏத்துக்கணும். அவதான் காந்தாரி அம்மன். இப்படி அடுத்த காலையில் 8 பேர் சொன்னா முத்தாரம்மா, மாரியம்மா, முப்படாது, அக்கிலி மாறி, அழகு மாறி, கீச்சட்டி மாறி, பூ மாறி. ஆமா, அந்த மாதிரி இந்த மாதிரி அவ அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி உள்ள இருக்கும். ஆமா, அவளை தப்பவே முடியாது. 8 பேரும் பிறந்தா இல்லையா? அவ பிறக்கும் போது எப்படி பிறந்தா தெரியுமா? அந்த அக்காவுக்கு 8 பேர் சொன்னீங்க. 8 பேர். அவளை 8 பேர் வந்துடும். முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க பார்த்து 5 பெண்கள் சொன்னா அரசன் ஆண்டியாயிருக்கும். அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு தகப்பனாருக்கு 5 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா அந்த பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது. அவர் அப்ப திருவோடு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப கட்டி கொடுக்க ஒருத்தர் கிடக்கணும், அவளை கட்டி ஒருத்தர் கிடக்கணும், இப்போ கட்டி ஒருத்தர் கிடக்கணும். 5 பேரை கட்டி கொடுக்க போனா அப்ப திருவோடு தான் எடுத்துக்கணும். அது அந்த காலம் பார்த்துக்கோம். இப்போ மாதிரி 8 பெண் குழந்தைன்னு சொன்னா நம்ம கூட ராஜா யாருமே கிடையாது. 8 இந்த ஆத்தா பின்னத்துல கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு சம்சாரத்தும் 2 நிமிஷம் பொட்ட பிள்ளையா இருக்கும். அம்மா மாதிரி அப்படி 8 பிள்ளைகள் எடுத்து தங்கமன் ஒரு பட்டை சேலை வாங்க, 100 பட்டை சேலை ஃப்ரீ. இவ்வளவு கட்டினா இவ ஃப்ரீ, இவ்வளவு கட்டினா அவ ஃப்ரீ. அப்ப நான் வந்து 8 பிள்ளைகள் தெரியும். அப்போ போனா கார் வாங்க வீடு போவாங்க. இந்த வயசுல அந்த காலையில் 8 பேர் வரக்கும்போது எப்படி வரல? ஒரு வாரம் அப்படி ஒரு வாரம் பத்திரமா இருக்கும். ஒரு பல்லு மேல இருக்கும், ஒரு பல்லு கீழே இருக்கும். வீர பல்லு வந்து சரி தசரா வேஷம் போட்டு போக முடிய பாத்துருக்கீங்களா? எங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் எனக்கு வளர்ந்துருக்கு. மாதிரி
எலடி விட்டாங்க மாதிரி இதுக்கு 3 இருந்து 1 மணி நேரம் கூப்பிடுறாங்க. கும்மி பாட்டு படிக்கும் போது 4 மூலம் வழியே போடணும், வில்லு பாட்டு படிக்கும் போது 2 மூலம் வழியே போடணும். இவங்க கட்டுறாங்க இந்த எலிவாளுக்கு. அப்ப அவன் உங்க பொண்ணு கலந்துருப்பாயா? ஏப்போ 1 மூலம் நீளம் ஒரு மூலம் முடிய பார்த்தா அவளை கல்யாணம் முடிச்சு. அப்ப வந்து 1 மூலம் முடிவு எடுத்தவா மூதேவி முட்டு வேற முடிவு எடுத்தவா முட்டு வேற முடிவு எடுத்தவா. இப்போ அப்படி இல்ல. இப்போ எப்படியோ 1 மூலம் முடிவு எடுத்து யாரு ப்ராப்பர்ட்டி இருக்காங்களோ சரி ப்ராப்பர்ட்டி கட்டிட்டாரா பாப்பட்டி கட்டுறா சம்பளத்துல முட்டு வேற முடிவு எடுத்தவா அவன் மூதேவி. ஆமா இந்த அம்மா தண்ணி போனாங்க. சரி உங்க பொண்ணு ஆமா முட்டு வேற முடிவு எடுத்துட்டு வச்சிருக்கும் போது சரி படம் கோளாறுன மவள உடனே கல்யாணம் முடியல. ஆமா அங்க எப்போ தோன்றிருக்கு 2 விஷயம். ஓ மூப்பு சரி மறுநாளே கல்யாணம் பார்த்துக்கோ. ஆளிகள் 8 பேர் இருக்கும். சரி. இன்னைக்கு வருஷம் போதுங்க 10 கை இருக்குயா. சரி. 10 கழுத்துலயும் 10 ஆயுதத்தோடு பிறந்தாலும் 10 கையில 10 ஆயுதங்கள் வச்சிருக்கா. அம்மா 8 பேரும். ஆமா கோடாடி கலப்பாட சுத்தியலும் மம்பட்டி. ஆயுதம்னு சொன்னா சும்மா லேஸ் மட்டும் என்ன ஆயுதம் தாயி? கோடாடி கடப்பாரெல்லாம் ஆச்சுக்கக்கூடாது. சரி. அம்மால இருக்கக்கூடிய ஆயுதம் அது என்ன ஆயுதம்? வேப்பலை, கப்பரை, திரிசூலம், கரம்பு, உடுக்கை, வீரவாள், சாட்டை, கப்பரை இப்படின்னு சொல்லி 10 ஆயுதம். ஏய் என்னடா? ஏல ஏல வேப்பலை ஏல ஏல ஓ இலை என்ன? ஏல யாரனா அடிக்க வரது. ஏல நீங்க வேப்பை சொல்லும்போது வேப்பை என்ன சொல்லுங்க? வேப்பை எடுத்தாங்க சொல்லுங்க. அத இலை என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் என்னடா? வேப்பல. இப்படி 10 ஆயுதமும் அம்மா கையில இருக்கும். ஆமா. சரி. அந்த ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு இடத்துல வந்து பிறந்தது. அவன் ஒவ்வொரு ஆயுதங்களையும் தாயாவட்ட முத்தாத செடிக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து பிறக்குது. எந்த ஆயுதங்கள் எங்கு வந்து பிறந்தது? எங்கு வந்து பிறந்த இடம் ஏமுத்தாரம்மா. தாயமுத்தாரம்மா. இதயமலர் மண்டலத்தில் அம்மா முத்தாரம்மா போலே ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருக்காங்க. கையில வச்சிருக்கிறது முதல்ல வேப்பலை. வேப்பு பிறந்த இடம் விஜயநகர் வட்டத்தில். விஜயநகர் பட்டணத்தில் வேப்பலையை கையில் எடுப்பாயா. வேப்பலை கையில எடுத்தாங்க. வேண்டிய மக்களுக்கு எல்லாம் அடுத்த கையில் வச்சிருப்பான் உடுக்கை. உடுக்கை பிறந்த இடம் முத்துராஜ பூமியில கையில் எடுப்பா. உண்மை குறி சொல்லுவாயா. என் தாய் முத்தார உடுக்கை கையில எடுத்தான்னு நினைச்சுக்கோ.
அவன் முன்னாடி பார்க்கணும். நல்ல ஒரு வேலை. தாயை முதல்ல கொடுத்து வளர்க்கணும். ஏன்? ஆனா தாய் தகப்பனும் சரி. தாய் தகப்பனும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. நாகத்தின் வயிற்றில் ஓ, இருக்கிறாங்க. நாகத்தின் வடிவத்தில் இந்த இருக்கிறாங்க. பாம்பு வயிற்றிலிருந்து என்னத்தான் தாய்ப்பாலை கொடுத்தாலும் அமிர்தத்தையே கொடுத்தாலும் 6 வருஷம் தான் வரும். மனுஷன் கையில என்ன கொடுத்தது விஷமா மாறிடுது. அப்படிங்கும்போது பாம்பு வயிற்றுல இருக்கணும். இப்ப இந்த அம்மா தந்து அரசியல் தந்தாலும் அது நல்ல அரசியல் எனக்கு தெரியாது. அவ வரும்போது கையில இருந்து வச்சு தந்தாலும் கூட எனக்கு தெரியாது. அது போல நாம வயிற்றுல இருந்து கொடுக்கும்போது அது என்னதா இருந்தா நமக்கு தெரியும். ஓ, ஐ சி. சரி. ஓ, நாகரத்தினம் இருக்கும். நந்தி கிட்ட இருக்கும். நந்தினிட்ட வந்து காலச்சக்கரம் இருக்கு. காலச்சக்கரம் பார்த்து நந்தினி காலத்துல காலச்சக்கரம் போட்டு கோயிலுக்குள்ள வைக்கணும். கோயிலுக்குள்ள வைக்கணும். அதெல்லாம் உனக்கு இருக்கு. மாலையை கட்டி போட்டுதான். மண்டபத்துக்கு போக முடியல. ஆனா இந்த நாகரத்தினம் கிடையாது. நாகரத்தினம் இருக்கு. சரி. அந்த 8 பேரையும் நம்மளால தாய் என்பதை கொடுத்து வளர்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு விஷம் வருகிறது. சரி. அப்ப இறைநிலை வேண்டும் என்ற தாயின் தகப்பனும் இங்கு வருகிறார்கள். எங்கு வருகிறார்கள்? நாங்கள் லோகம் கடந்து தன்னை தூங்கி மாறா உன்னவரும் தூங்கியுமா வந்து கொண்டு தூங்கி மாறா சரி. நாகக்கண்ணியும் நாகக்கண்ணியும். 8 பேரை புத்துக்களை விட்டுட்டு சந்தனமாங்காட்டுக்கு போய் சந்தனமா நாட்டுக்கு சென்று பிள்ளைங்க 8 பேரை வளர்க்கணும்னா கொம்பு தேனை எடுத்துக்கிட்டு வரணும். ஆமா, ஏன்னா நாகத்தின் வைத்தால் நாகத்தால தாய்ப்பாலை கொடுக்க முடியாது. 2 கொம்பு தேனை எடுத்துக்கொண்டு பாம்புக்கு கை கிடையாது. சரி. பாலால தேன் எடுத்துக்கணும். பாம்புக்கு கை கிடையாது. ஆமா. பாம்புண்டா? பாம்பின் பால் உண்டு பாம்பின் கால் பாம்பறியும். அதான் பாம்பு போக வைத்தாதான் பண்ணும். வயிற்றுல போய் பச்சை மாத்திரை கொடுத்து சரி எடுத்து கேட்கணும். பாம்பு காலு கிடையாது, கை கிடையாது, தாழ்தான். இந்த பாப்பா காலுக்கு கையே நடந்து போறான். பாம்புக்கு என்ன கிடையாது, வைத்தாதான் போகுது. ஊர்ந்து போவியா நீங்க ஊருக்கு போகுது, வைத்தாதான் போகுது. வைத்தால போகும். நீங்க அப்படி என்ன சொல்லணும், கால்களால் நடந்து செல்லிக்காருன்னு சொல்லி காலால நடந்து போறீங்க. அப்படின்னு ஊட்டி வளர்க்கிற உடம்பு இல்லாம இவரு அந்த காலையில் 8 பேரை வளர்த்து வரக்கூடிய நேரம் 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளையா தாயாகப்பட்டு நமக்கு நீ சொல்லுறா எட்டி என் முத்தாரு அம்மா கூப்பிடுதா அங்க வாமா நானும் அப்பாவும் உங்க 8 பேருக்கு இடையில சந்தனமா காட்டுக்கு போறேன். தெரியாதா நீ 8 பேரையும் உன் தங்கச்சி பத்தி 7 பேரு காளியம்மா மாரியம்மா கூப்பிடாது சந்தன மாதிரி சட மாதிரி காந்தாரி அம்மா ஏன் போ சரி. இவன் 7 பேரையும் நீ பாத்துட்ட. என்ன மூத்த பிள்ளைகிட்ட தான் பொறுப்பு ஒப்படைப்பாங்க. ஏன்னா தாய்கிற பட்டத்தை கொடுத்தது தரப்பிட்ட. இப்ப நம்ம 2 பேரும் தான் மூத்த பிள்ளை தான் நம்ம 2 பேரும் பாத்துக்கணும். அக்கா அவ்வளவு தேவை தாய். ஆமா. சரி. அப்ப தாய்ங்கிற பட்டத்தை கொடுத்தவன் முத்தாரம்மா. முத்தாரம்மா. ஏ முத்தாரம்மா, நானே போய் இறங்கிட்டு வரோம். சரி. 8 பேரையும் கூட்டிட்டு இருந்து வெளியில வரக்கூடாது. ஏன்னா நானும் பத்தியா கூட்டிட்டு வந்து வளர்த்து வரணும். சரி. உடனே சந்தனமா காட்டுக்கு நாட்டுக்குள்ள 8 பேரும் இருக்காங்க. ஏக்கா, அம்மா மாரியம்மா, ஏக்கா உப்புடாதி, எட்டி காந்தாரி, நம்ம 8 பேரும் முத்துக்குள்ள எவ்வளவு நேரம் நட்டி இருக்கேன். அம்மா அப்பா இறந்து தரல சாப்பாடு இந்த புத்தகத்துல எவ்வளவு நேரம் தான் இருக்கேன். சாப்பிட்டு ரொம்ப போய் ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுமா? நீ யோசனை சொல்லு. நம்ம அக்கா வச்சு இருக்குது. ஒரு தாய் வீட்டுல பிறந்த ஆமாடி. அம்மா அப்பா அம்மா நான் அம்மா நீ சும்மா அம்மா அப்பா உப்புடாதி இருக்கா? அவ ஒரு ஆட்டு சொல்லுவான். அது வயசால அந்த வட்டதான். எட்டி காந்தாரி, நீ ஒரு யோசனை சொல்லி விளையாடுவோம். இந்த கோயில் தூத்து விட்டுலாமா? உங்க ஆத்தல பொழுது பாடிட்டு சரி. ஏக்கா, கும்மி அடிச்சு குழந்தை விட்டு விளையாடுவோமா?
அன்னைக்கு முத ஆசைப்பட்ட விளையாடிய விளையாட்டு தான் கும்மி அடிச்சு குளம் போட்டு. அவன் அன்னைக்கு நாகலோகப்பட்டிருந்த அக்கறை செட்டு கும்மி அடிக்கப்பதான் இன்னைக்கு அவன் பேரை சொல்லி ஊருக்குள்ள முளப்பாரி வந்து அவங்களோட வாசல்ல கும்மி அடிச்சான். நம்மளும் கும்மி அடிக்கும். இல்ல அவன் அன்னைக்கு பண்ணதை எவ்வளவு பண்ணிக்கணும். அவன் கும்மி அடிச்சா அவன் மனசுக்குள்ள தான் நம்மள சந்தோஷமா இருக்கும். அதுதான் அவன் நாட்டம். அதனால எல்லாரும் நல்லா பழைய குலுக்கி குலுக்கி கும்மி அடிக்க. சரி கேட்டா நான் யோசனை சொல்லிட்டேன். சரி. நான் புத்த விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் புத்த விட்டு வெளியே வந்து இயற்கையை பார்க்குற அழகா இருக்கு. இந்த இடத்துல கும்மி அடிப்போம். மாரியம்மா நீ ஒரு பாட்டு படி. நாங்க 7 பேரும் பாடையில நான் பார்க்கல. பாட்டு பாடும்போது நான் பார்க்கலடி. எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை அவ்வளவு பாடல் நான் கூட்டமா இருக்கும் பாடல் ரெடியா இருக்கேன். நல்ல வாயதாவது படிச்சாதான் ஆகாரம் கேட்கும். படிப்பா நீ படிக்கிறதுக்கு என்னால கும்மி அடிக்க முடியாது. நீ படிக்க நீ படிக்க கும்மி அடிக்க முடியாது. வடிவா பாரு கருவாச்சி கருமாரி நீ படிடா. வரும்போது எனக்கு ஒரு வெள்ளை சேலை மட்டும் எடுத்துட்டு வந்துடணும். வரும்போது கொக்கு நான் படிக்கேன். சொலட்டி போடுவோம்.
செத்த கோழி மாதிரி இருக்கு. போன மணிக்கு எதிர்க்கமாங்க இந்த மணிக்கு முச்சாங்க அது மட்டும் பேசிக்கமாங்க குடிக்கி மட்டும் இருக்காது எங்கன படிக்கேன்? ஓம் சக்தி. அம்மா சக்தி ஓம் காளி. செம்மா சக்தி தன்- உமாபட்டி சீசன் முடிஞ்சது உமாபட்டி பேசுறதுக்கு என்ன இவங்க அங்க எல்லாரும். சரி. அப்படி. தன்னன்னாவினம் தன்னாவினம் 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 நல்லா குழவு போட்டேன். ஆமா. எக்க எக்க எப்படி இருக்கா? நீ நல்ல கும்மி பாட அவத்தாருக்கு நல்லா படிச்சனா? சூப்பரா படிச்சிருக்கா ஆனா இந்த கும்மி அடிக்க ரொம்ப முடியல. நேரம் இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு அடிச்சு பார்த்துக்கோ ஆமா. ஒவ்வொரு சொப்பா போட்டு பார்த்துக்கோ கையெல்லாம் வலிக்கும். குறுக்கலாம் ஏக்கா நீ பாடையில பார்த்துக்கோ அதுக்காண்டி குறையில நான் போய் ஆட்டப்பட முடியும் அவ பாம்பு இன்னொரு வேணுமா? என்ன வாக்கு? மணல் இருக்கும். சரி. மணலுக்கு நடுவுல சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். மண்ணை கட்டச்சு சொல்லுங்க மேம் சொல்லுங்க என்ன? ஒரு புக்கு மண்ணல் பார்த்துக்கோ இப்படி குடிப்பா. ஒரு புக்கு மண்ணல் அம்மா இட்லி. ஆ, அத்தை, நல்லா இருக்கு. இப்படி இட்லியா இருக்கா பார்த்துக்கோ அதுக்கு ஒரு கருவேப்பிலை பறிச்சு போட்டா அது குழம்பு. அம்மா முறுக்கு அம்மா அப்பா அம்மா பிடிக்கும் அப்ப இல்ல புரிஞ்சுது. நான் அறியாத பருவம் பெரியா பண்ணாய் ஏதா நான் பெரியா பண்ணாத அப்பதான் பார்த்துக்கோ பெரியோட பெரியா போன்னு சொல்லுவாங்க இந்த வயசு பார்த்தா இப்படி இருப்பா. அதாவது போல ஒண்ணு பார்த்து பின்ன பார்த்தா நீ. யாரு எப்போ? ஏய், கண்டிப்பா. ஏய், இந்த வருஷம் இப்படிதான் அப்பா, அவளுக்கு அது என்னமோ அழுப்பு கழிக்கணும். சரி அப்ப அக்கா வச்சு கடற்கரை ஓரத்துல மணல் பார்த்த உடனே சரி. என்ன கூப்பிடாது? இந்த சின்ன வீடு கட்டி வேணும் பாட்டி. என்ன? சின்ன வீடு. எனக்கு ஒரு மனம் ஆசைதான். சின்ன வீடா இதுக்கப்புறம் பேலஸ்ல இருக்கீங்க. நீங்க பெரிய பணக்காரங்களா? சரி. நீ சொல்ற சின்ன வீடு வேற. அம்மா சொல்ற சின்ன வீடு மணல்ல சின்ன சின்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மணல்ல உட்கார்ந்து விளையாடுவோமா நினைக்க விளையாண்டுருக்கான். அதனால புது வீட்டு அம்மனுக்கு அம்மனுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? அம்மன் பேரே என்ன பேர்தான் அவ 8 பேருக்கு சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு ஆமா, அப்போ எங்க போயிருக்காங்க? சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு. அம்மா அப்பா இருக்கிறாங்க பிறந்தது அக்காவை 8 குழந்தைகள் இதே நினைச்சிட்டு நீ கரெக்டா சொல்லிட்டு நீ வச்சுக்கோங்க. அம்மா அவ பிள்ளைகளுக்கு எதிரில போயாச்சு. 8 வரைக்கும் விளையாடி கொண்டிருக்க மாதவல்லி கைலாசத்தில் கைலாசத்தில்
சரி. ஆண்டவா, தினந்தோறும் இந்த உலகத்துக்கெல்லாம் வழி வைக்க போறீங்க இல்லையா? ஆமா. அப்படி போகும்போது ஆமையா, அந்த இடது போல பார்வையில் இருந்ததுண்டா? பார்வதி என்னுண்டா? மாய சக்தியோட அழக போல மான் உலகத்தில் கண்டதுண்டா? ஒரு காரணத்தோட மனிதன் வார்த்தை கேட்கிறான். கண்ணன் தங்கை அழகு போல கைவிடவற்றை கண்டதுண்டா? ஆமா பார்வதி. செய்தி தங்கை அழகு போல சீமையிலே கண்டதுண்டா? நான் கேட்க மாட்டேன். அதாவது பகுதியில் பாரு, என்ன பாவா கிட்ட கேட்கிறேன். கேட்கிறேன். இந்த உலகத்துல என்னோட அழகான பெண்ணை யாரும் பார்த்திருக்கீங்க? ஏ அம்மா பார்வதி, ஒரு மனைவி ஒரு புருஷன் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்கலாம். கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறகுனால கேட்கலாம். இப்போ அவர் 4 இடத்துக்கு போவாரு, 4 ஊருக்கு வீட்டுக்கு போவாரு. அதாவது கல்யாணம் முடிச்சுன்னா கருப்பட்டியா இருக்கு. அடுத்து கல்யாணம் முடிச்சு முடிச்சு தாயாயிட்டு வேப்பனாயா சிறுதான செய்யும். கல்யாணம் முடிச்சுன்னா சீக்கிரம் மாதிரி இருந்தா வீட்டு போக இருக்கும். இப்ப ரேஷன் அரிசி கூட உடம்பு வச்சு சளிச்சு குடிச்சு பிஞ்ச வாழ பண்ணி இருப்பாங்க. நம்ம தாராள கொண்டாடி. அவன் இங்க வர இருப்பாங்க. நீ போய் இது வரப்போ வந்து கையில் தான் இருந்தா. சரி. உமாதிகோ. புல்லு பிடிக்குதுடா. ஒண்ணு பொருள் பண்ணி இருப்பான். ஆண்ட புல்லு பிடிக்குது. அது நிறைய சாப்பாடு. சாப்பாடு தின்னு அங்க பாப்பாரு. அது இருக்கு. சரி என்னன்னா இப்படியாக பார்வதி அம்மா ஆண்டவனிடத்தில் கேட்டார். வேற நாளேடா. சொல்லுன்னு சொல்லலாம்ல. சொல்லு. உள்ள பார்த்தா சூப்பரா இருக்கு. எல்லாத்துக்கும் வந்திருக்கு. பார்வதி அம்மா அப்படி கேட்ட உடனே ஆண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா பார்வதியை விட என் தாய் முத்தாரம்மா இவன் 8 பேரும் அழகா இருப்பான். அவன் அக்காவுக்கு இட்டா 8 பேரும் அழகா இருக்கிறது பகவானுக்கு பார்வதி அவசரத்துல பகவானுக்கு தெரியும். தெரியும். ஆனா பகவான் என்ன நினைக்காது? பகவான் பாரதி சொன்னா பாரதி சும்மா விடுவாரா? கவலைப்படாத. சிறுபட்டை பிடிச்சி ஆட்டி விடுவான். அதனாலே ஆமா. இப்படி பார்வதி இந்த உலகத்துல ஓபிதமா அழகா ஆண்டவன் ஒருத்திதான் அழகா அப்படின்ட்டு பார்வதி அம்மா தன்னந்தனியா செய்ய ஆண்டவன் பகவான் கலியலக்க உலகத்துக்கு பயணமான பார்வதி அம்மா இந்த தன்னந்தனியாக சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவன் சிரித்து கொண்டிருக்கும் போது இந்த கைலாச மலைக்கு நாரதர் மகாமரியம் வருகிறார். நாராயண நாராயண இந்த நாட்டிற்கு ஒரு நாளைக்கு அவோ நாரதர் வந்தார். நாரா மகாமருக்கு ஒரு நாளை என்ன வந்தாங்க? உனக்கு ஒரு நாள் கேட்டார். நீங்க என்ன சொன்னா? ஆமா ஆமா நான் முடிச்ச முதலுக்கு 3 காலம் சொல்லுவேன். 2 தூக்கும்போது உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவேன். நடக்கும் போது உன் கால் முன்னு போகணும்னு சொல்லுவேன். சரி. ராமநாதன் படத்து வாங்க அப்படி தப்பா சொன்னீங்கன்னா சரி. அது போல இந்த நாரத மகாமுனியாருக்கு ஆமா. பொய் சொல்லணும் தான் ஒரு வேலை. பொய் சொல்லதான் பழக்கம் வச்சிருக்கேன். குறைஞ்சது 3 பொய் சொல்லணும். 3 பொய் தானே சாதாரண விஷயம் பொய்னா பார்க்கலாம். புரியாதையா இருக்கணும். நம்ம முடிக்காம கண்டபடி காப்பி பொய் சொல்லுவாரு. அதாவது பொய் சொல்றது தப்புன்னு சொல்லுவாங்க. தப்பு. ஆனா பொய் சொல்றது தப்புன்னு சொன்னா இப்ப யாராவது பொய் சொல்லாம இருக்குமா? முடியல. பொய் சொல்லாம இருக்க முடியும். ஆனா நேற்று முன்னாடி பொய் சொல்லுவாங்க. செத்து போயிடாம சொன்னா பொய் சொல்ல யோசிப்பாங்க. எல்லாரும் பொய் சொன்னா செத்துட்டாங்க. பொய் சொன்னா முன்னாடி மேலோட நேரத்துல கண்டுபிடிச்சா பொய் சொல்லாதுன்னு சொல்லுவான். ஆமா. நேற்று தேடி பொய் சொல்லறதா பெரிய வீடு சின்ன வீடு எல்லா வீடும் வச்சுட்டாங்க. அவனே எம்மாத்திரம் பொய் சொன்னா நம்ம சொன்னேன். அப்படி நினைக்க மாட்டோம். சரி அதனால ஆமா. இந்த நாரத மகாமுனிவர் அன்னைக்கு 2 பொய் சொல்லிட்டார். சரி. ஒரு பொய் சொல்லப்பட்ட கைலாச மலைக்கு வரும்போது வரக்கூடிய நேரத்திலே மலையில ஏறும்போது கீழே இருந்து சிரிக்கிற சத்தமா ஏதோ கீழே எட்டி பார்க்கறாங்க. சிரித்து கொண்டே இருக்கிறாங்க. யார்டா அப்படின்னு எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு? கீழே பார்த்தா இவன் அட்டை வாங்கி 8 பேரும் இருக்கிறாங்க. அவன் அக்காதனை 8 பேரும் ஒவ்வொரு விதமா சிரிக்கிறது. ஏன்னா சிரிப்பு வந்து ஒரே நேரத்துல கிடையாது. ஒவ்வொரு விதமா சிரிப்பாங்க. அவன் அட்டை காலி 8 பேருடைய அதை கண்டு அக்காதனை சிரிப்பு கொண்டே இருப்பான். அவன் 8 பேரும் எப்படி சிரிக்கிறது? எப்படி சிரிப்பான்? அது மூத்தவா இருக்கிறதே லைக் விட்டாராமா. நம்ம மாதிரி முதல் சொல்லிட்டு சொல்லணும். சரி. இப்படி சிரிக்கா. சரி. ரெண்டாவது காலை மாறியமா. வணக்கம் வைமர். அவன் ஆனந்த சிரிப்பு சிரிக்கா. மூணாவது காலை விட்டாரி. அவன் சிரிப்பு தானியா. எப்படி மைக் போயா சரி சொல்லிருக்கீங்க. ஆமா. அதுக்கு சந்தன மாதிரி. சந்தன அவன் சிரிப்பு மாதிரி சிரிக்குவாரு. நாய் பார்த்து அப்படி சிரிக்காத. ஒவ்வொரு மாதிரி சிரிக்கிறா. நேரத்தை பார்க்கறா. நான் ஆமா. சரி. இப்ப 8 பேரு அழைத்து கைலாசத்துல வந்து பாருங்க. ஓ. நான் வரைக்கும் மௌனமாக தானே தெரியாது. இப்ப